Introduce yourself. Myself Alagu Sundaram from Coimbatore Institute of Technology. So we are having technical champion Alagu Sundaram along with us from CIT Coimbatore. இப்போ என்ன பார்க்க போறோம்னா 3 லைன் தெரிஞ்சுக்க போறோம். என்ன 3 லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஸ்ட்ரீம் லைன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு fluid flow நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு fluid flow நடக்குது. ஏதோ ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்றீங்க. நீங்க என்ன பண்றீங்க? fluid flow நடக்குது. ஏதோ ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்றீங்க. அந்த இடத்துல டேஞ்சென்ட் வரையறீங்க. அந்த பாயிண்ட்ல டேஞ்சென்ட் வரையறீங்க. ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்றீங்க, டேஞ்சென்ட் வரையறீங்க. அந்த டேஞ்சென்ட் வந்து it will give the direction of velocity. அந்த லைனுக்கு பேரு the line drawn at a point in a fluid flow. The tangent line drawn at a point in a fluid flow which gives the velocity, direction of velocity. அந்த லைனுக்கு பேரு ஸ்ட்ரீம் லைன் சொல்றாங்க. பாத் லைன்னா ஏதோ ஒரு பார்ட்டிகலை ஃபிக்ஸ் பண்றீங்க. ஃப்ளூயிட்ல நிறைய பார்ட்டிகல் இருக்கும். ஒரு பார்ட்டிகல் ஏன்னு இருக்கு. அந்த பார்ட்டிகல் ஏ எங்கெங்கெல்லாம் போதோ அந்த லைனுக்கு பேரு பாத் லைன். The line traced by the single particle at different time with respect to time. சரியா? ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் இங்க இருக்கும், ரெண்டாவது செகண்ட்ல இங்க இருக்கும், மூணாவது செகண்ட்ல இங்க இருக்கும், நாலாவது செகண்ட்ல இங்க இருக்கும். அப்ப செகண்ட் டைம் நேரம் மாற இடம் பார்ட்டிகளோட இடம் மாறும். அந்த லைனுக்கு பேரு பாத் லைன். அடுத்த லைன் வந்து ஸ்ட்ரீக் லைன். ஸ்ட்ரீக் லைன்னா நம்ம என்ன பண்றோம்? ஒரே ஒரு பொசிஷனை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடம் வந்து பொசிஷன், இது வந்து ஏ. இப்ப நம்ம எல்லாருமே இந்த உள்ள வரும்போது எது வழியா வந்தோம்? அந்த கதவு வழியா வந்தோம். சரியா? அந்த கதவு வழியா ஃபர்ஸ்ட் யார் வந்தது? who is the first person? அப்ப பிலால் வந்தாரு. பிலால் வராரு. இதான் அந்த கதவுன்னு வச்சுங்க. பிலால் வராரு. இப்ப பிலால் வந்து போய் இங்க இருக்காரு. அடுத்தது ரெண்டாவது யார் வந்தது? தலைவன் வந்திருக்கான். அப்ப கார்த்திக் எங்கேயோ இப்படி வந்தாரு. வந்து போய் அங்க போய் உட்காந்துட்டாரு. அடுத்து மூணாவது யார் வந்தா? கதிர்வேல் வந்திருக்காரு. கதிர்வேல் வந்து அவர் எங்கேயோ போயிட்டு கதிர்வேல் அங்க உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் நாலாவது அழகு சுந்தரம் வந்தாரு. அப்ப அழகு சுந்தரம் வந்து எங்க வந்துட்டாரு. அஞ்சாவது செங்கதிர் வந்து இப்ப எங்கேயோ போயிட்டு இப்படி இருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் இப்ப இவங்க எல்லாரும் எங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ற வந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ணுவோம், லைனா கனெக்ட் பண்றோம். அடுத்து நான் வந்து சுரேந்திரன் வந்து, சரியா? அப்ப இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிலால்ல இங்க இருந்து இப்படி கனெக்ட் பண்ணி, மூணாவது இது, அப்புறம் நாலாவது வந்து, அஞ்சாவது, ஆறாவது. ஸோ இவங்க இதுதான் வந்து ஸ்ட்ரீக் லைன். ஸ்ட்ரீக் லைன்னா வரக்கூடிய பொசிஷன் வந்து ஒன்னாதான். பொசிஷன் இஸ் ஃபிக்ஸ்டு, சரியா? பட் டிஃபரெண்ட் பார்ட்டிகல். இது பார்ட்டிகல் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ அப்ப எல்லா பார்ட்டிகல். அப்ப இது எப்படி சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரீக் லைன் இஸ் a line traced by many particles passing through the same position, single position, passing through the same position, passing through the same point at an instant னா இப்பதான் இந்த நேரத்துல இப்ப டைம் பாக்குறோம். இந்த டைம்ல எங்க இருக்காங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணா at an instant அப்படின்னா டைம் ஃபிக்ஸ்டுன்னு அர்த்தம். இங்க வந்து டைம் வந்து ஃபிக்ஸ்டுன்னு அர்த்தம். இங்க இதுல பார்த்தனா டைம் ஃபிக்ஸ் பண்றாங்க, பொசிஷனும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சரியா? வரக்கூடிய பொசிஷனும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இது சிங்கிள் பார்ட்டிகல் locus of the single particle with respect to time. இதான் 3 லைனுக்கான வித்தியாசம். ஸோ ஸ்ட்ரீம் லைன்னா என்ன புரிஞ்சல் ஏற்பட்டுச்சு? அன்னைக்கு முதல் 3 லைன் பார்த்தோம். ஸ்ட்ரீம் லைன்னா ஒரு ஃப்ளோ நடந்துட்டு இருக்கு. ஃப்ளோவில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு டேஞ்சன்ட் வருதுன்னா அந்த டேஞ்சன்ட் லைன் தான் வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பாத் லைன் ஒரு சிங்கிள் பார்ட்டிகல் வந்து ஃப்ளோவில் வந்து ஒவ்வொரு செகண்ட் டைம் பொறுத்து எந்தெந்த இடத்துல மூவ் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு பேரு பாத் லைன். அதான் லோகஸ்னு சொல்லுவாங்க. லோகஸ் ஆஃப் சிங்கிள் பார்ட்டிகல். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீக் லைன் தான். இந்த இடத்துல வந்து இதே சேம். ஆனா வந்து என்ன, இதுல பொசிஷனும் இன்ஸ்டன்ட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்போம்.
ஆனா வந்து ட்ரேஸ் வேற வேற பார்ட்டிகல்ஸ் வந்து டிஃபரெண்ட். Many particle passing through the single point at an instant. The line drawn by connecting many particle passing through the single point, passing through the same point at an instant. இதுதான் ஸ்ட்ரீக் லைன். இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா 3 லைனுக்கான டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். கற்றுக் கொடுத்த அழகு சுந்தரத்துக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்.